தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹாம் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றும் வழமை போல சமகால அரசியல் நிலைமைகளை பார்த்தால், முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்கார குடும்பத்துடன் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சில சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. மனுச நாணயக்கார சுவிட்சர்லாந்து சென்றதாகவும் பின்னர் அங்கிருந்து பிறிதொரு ஐரோப்பிய நாட்டுக்கு சென்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. முதலில் மனுச நாணயக்கார வெளிநாடு சென்றதாகவும் பின்னர் அவரது குடும்பத்தினர் இணைந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனினும் முன்னாள் அமைச்சர் வருட இறுதி கொண்டாட்டங்களுக்காக குடும்பத்துடன் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் நாட்டை விட்டு வெளியேறவில்லை எனவும் அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் வழங்குவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர் மனுசவின் சகோதரர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்கார நாட்டை விட்டு தப்பியோடியுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எவ்வாறாயினும் இந்த சமூக ஊடக பதிவுகள் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் குறித்து முன்னாள் அமைச்சர் மனுஷ அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதனையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக பௌத்த விகாரைகளில் பணிக்கமர்த்தப்பட்டிருந்த இராணுவத்தினரை அங்கிருந்து நீக்கியது தவறான நடவடிக்கையாகும் என்று பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் விமர்சித்திருக்கின்றார். திங்கட்கிழமை மாலை பத்திரமுல்லையில் உள்ள பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், விகாரைகளில் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்த இராணுவத்தினரை தற்போதைய அரசாங்கம் நீக்கியுள்ளது. இராணுவத்தினர் விகாரைகளின் நிர்மாண பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தே இராணுவத்தினர் விகாரைகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். விகாரைகளில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டமை இராணுவத்தினரின் சுயவிருப்பின் பேரில் நடைபெற்ற விடயம் ஆகும். அதற்காக இராணுவத்தினரை ஏன் நீக்க வேண்டும்? எவரை திருப்திப்படுத்துவதற்காக அரசாங்கம் இவ்வாறு செய்கின்றது என்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாது, இலங்கை போலீசின் அதிகாரப்பூர்வ யூடியூப் தளம் ஊடுருவல் செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது அந்த தளத்தை அணுக முடியாத நிலையில் அங்கீகரிக்கப்படாத உள்ளடக்கம் அதில் பதிவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவித்தலின் பிரகாரம் இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனல் தற்போதைக்கு வேறு தரப்பொன்றில் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் குற்றவாளிகளை அடையாளம் காணவும் கணக்கின் கட்டுப்பாட்டை மீட்டெடுக்கவும் அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். இதற்கிடையே இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் யூடியூப் தளத்தில் தற்போதைக்கு குறிப்பிட்டதொரு பெயர் கொண்ட வேறொரு தரப்பின் காணொளிகள் பதிவேற்றப்பட்டு இருக்கின்றது. இந்த யூடியூப் சேனல் சுமார் 83,000 பின்பற்றுபவர்களை கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையின் புதிய சட்டங்கள் காரணமாக நாடு முழுவதும் பல்வேறு தனியார் மருந்தகங்கள் மூடப்படும் அபாய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கையில் சுமார் 5100 தனியார் மருந்தகங்கள் செயல்படுகின்றன. இதுவரை காலமும் தனியார் மருந்தகம் ஒன்றை பதிவு செய்வதற்கு மட்டுமே தகுதி வாய்ந்த மருந்தாளர் ஒருவரின் பதிவு சான்றிதழ் தேவைப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையானது மருந்தகங்களின் செயல்பாட்டிற்கு தகுதி வாய்ந்த மருந்தாளரின் முழுநேர இருப்பை கட்டாயமாக்கியுள்ளது. அதன் காரணமாக நாடு முழுவதும் உள்ள மருந்தகங்கள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொள்கின்றன என்று அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பில் அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சண்டிக கங்கந்த தெரிவிக்கையில், தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையின் அறிவிப்பால் ஏற்பட்டுள்ள நிலைமையை பற்றி கலந்துரையாடுவதற்காக அமைச்சர் மற்றும் தொடர்புடையவர்களை நாங்கள் கோரி வருகின்றோம். ஆனால் எங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. குறித்த முடிவினால் ஏற்பட்டுள்ள எதிர்மறையான தாக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாடளாவிய ரீதியில் செயல்படும் மருந்தகங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது. பொதுமக்கள், குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள நோயாளிகள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கப்படுகின்றார்கள். கிராமப்புறங்களில் உள்ள மருந்தகங்கள் மூடப்படுவது அப்பகுதிகளில் பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு இடையூறாக அமையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ஏனெனில் மக்கள் மருந்துகளை பெற கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். ஆகவே இந்த விடயத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாவிட்டால் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து மோசமடையும் ஆபத்துள்ளது. மருந்தாளரின் பதிவு முறையை அகற்றுவதல்ல எமது கோரிக்கை, தகுதி வாய்ந்த மருந்தாளரின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதே எமது கோரிக்கையாகும். நாடு முழுவதும் தற்போது செயற்பாட்டில் உள்ள 5100 மருந்தகங்களில் தகுதி வாய்ந்த மருந்தாளர்கள் பற்றாக்குறையால் பல
பல மருந்தகங்கள் மூடப்படும் நிலைமையில் உள்ளன. அத்தோடு தகுதி வாய்ந்த நபர்கள் வெளியேறுவதால் நாட்டில் மருந்தாளரின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது. நவம்பர் மாத நிலவரப்படி இலங்கை மருத்துவ கவுன்சிலின் மீளாய்வுக்கு அமைவாக 6700 மருந்தாளர்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கின்றார்கள். தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டத்தின்படி மருந்துகள், மருத்துவ சாதனங்கள் அல்லது தயாரிப்புகளை விநியோகிப்பது ஒரு மருந்தாளர் அல்லது ஒரு பதிவு செய்யப்பட்ட பயிற்சி மருந்தாளரால் தலைமை மருந்தாளரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றுள்ளது. தகுதி வாய்ந்த மருந்தாளர்களை பணியமர்த்துவதற்கான தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையின் எதிர்பார்ப்பு நியாயமானதாக இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் அது சாத்தியமில்லை. மருந்தாளர்களுக்கான தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையின் விண்ணப்பத்தில் இலங்கை மருத்துவ கவுன்சிலால் வழங்கப்படும் மருந்தாளர் தகுதி அல்லது செயற்திறன் சான்றிதழ் அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் மருந்தாளர்களுக்கான அரசாங்கத்தின் பரீட்சையில் தேர்வில் 5% தேர்ச்சி பெறுகின்றார்கள் என குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக அரசாங்க அச்சக திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர பதில் குழு தெரிவித்திருக்கின்றது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இலங்கை கணினி அவசர கால பதில் குழு தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் அரசாங்க அச்சக திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஹேக் செய்யப்பட்டு அதன் தரவுகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ யூடியூப் அலைவரிசையும் முடக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ முகநூல் கணக்கின் ஊடாக பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. யூடியூப் சேனலை விரைவில் மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் தமது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட யூடியூப் சேனலில் இடம்பெறும் அங்கீகரிக்கப்படாத செயல்பாடுகள் தொடர்பில் இலங்கை போலீசார் கவலை தெரிவித்திருக்கின்றார்கள்.